அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இரவில் நிம்மதி அடைந்து பகலில் பரவி செல்பவைகள் அனைத்தும் அவனுக்குரியனவே. அவன்தான் நன்கு செவியுறுபவனும் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் ஆக இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானம் பூமி எல்லாம் எனக்கு சொந்தம். முதல்ல அது அல்லாஹ் அதை கிளைம் பண்ணுறான். வானங்கள் பூமி இது இருக்கக்கூடிய உயிர் உள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களும் எனக்கு சொந்தமானதுங்கிறான். இப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இந்த இடத்துல உயிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த உயிர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் எப்படி பேசுகிறான், இரவில் நிம்மதி அடைந்து பகலில் பரவி செல்பவைகள், இந்த மனிதர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குது, இரவில் நிம்மதி அடையுது, பகலில் பரவி சென்று தன்னுடைய அந்த டியூட்டிஸை போய் பார்க்குது அப்படின்னு சொல்கிறான். அவன்தான் நன்கு செவியுறுபவனும் அனைத்தையும் அறிந்தவன் ஆகான். அப்போ இதில் இன்னொரு படிப்பினையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல வெறுமனே உயிர்கள்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிற உயிர், பகலில் வேலை செய்கிற உயிர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நைட்டுங்கிறது அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்தியிருக்கான், எதுக்காக உருவாக்கி படைச்சிருக்கான், ஓய்வுக்காக படைச்சிருக்கான். இப்போ பகலுங்கிறது அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கான், உழைப்பதற்காக படைச்சிருக்கான். இப்போ மனுஷனுக்கு இப்போ இன்றைக்கி தான் கஷ்டப்பட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. ஓய்வு தனி, தூக்கம் தனி, அவங்க தனியாக பிரிக்கிறாங்க. 8 ஹவர்ஸுக்கு மேலே ஒரு மனிதன் வேலை செஞ்சால் அந்த உடம்பு அந்த மனசு நல்லா இருக்காது. இங்கே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் தான் எல்லா கூத்தும் நடக்குது. இந்த 12 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம். இந்த இன்ஃபோசிஸுடைய அந்த தலைவர் கூட சொன்னார்ல, நான் ஒரு நாளில் 18 மணி நேரம் உழைப்பேன்ட்டு. வயசாகிடுச்சுன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது. என்ன ஓம் பிரச்சனை உனக்கு, அதை விட்டுட்டு கொண்டாந்து இங்கே கொண்டாந்து ஃபிட் பண்ணிவிட்டு நீ ஒன்று கிடக்க ஒன்றுக்கு இருக்கத்தனமாலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இரவில் நிம்மதி அடையணும். அப்போ இன்றைக்கி இந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மனித குலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மனநோய்கள், உடல் நோய்கள், எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொல்கிறாங்க இரவில் வேலையே செய்யக்கூடாது. அப்போ பகல் அல்லாஹ் பாருங்கள், அந்த லைட் டு லைட்டு தான் அல்லாஹ் ஒர்க்கு சொல்கிறான். அப்போது அசரு மகரிபோட வேலை முடிஞ்சிடணும். அப்போ அந்த மகரிபுடைய நேரத்துக்கு அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள்லாம் வரும் பாருங்க. இஷா தொழுகைக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டால், சாப்பாடு உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டால் நீங்கள் சாப்பிட்டுடுங்க, தொழுகைக்கு வராதிங்க, சாப்பிடுங்கிறேன். அப்போது சாப்பாடு எப்படி இருக்கணும், இஷாவுக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இஷா தொழுகணும். இஷாவுக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ரெஸ்ட் பீரியட். அல்லாஹ் உடம்பை படைச்சவன், அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய அந்த டைம் ஜோனை தாண்டி நீங்கள் மால் ஃபங்க்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ செல்ஃபோனு நீங்கள் தண்ணியில் போடுற மாதிரி. ஓனர்ஸ் மேனுவல் அதில் எப்படிங்கிறான், அப்பா செல்ஃபோனில் தண்ணியில் போடக்கூடாதுப்பா. அப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த சார்ஜரு இந்த ப்ளக்கில் 5 ஆம்ஸுக்குன்னு ஒரு ப்ளக் இருக்குது. அதில் 20 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் மோட்டர் சொருகுனா என்ன ஆகும், முதல்ல ப்ளக்கு எரியும், வயரு உருகிரும். என்ன அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் 30 ஆம்ப்ஸ் ப்ளக்கு தனி, 5 ஆம்ப்ஸ் ப்ளக்கு தனி, 20 ஆம்ப்ஸ் ப்ளக்கு தனி. இது 220 வோல்ட்டு, இது 440 வோல்ட்டு, தனித்தனியாக இது இருக்குது. இது 3 ஃபேஸு, இது சிங்கிள் ஃபேஸு. 3 ஃபேஸில் 6 ஒய்பிஏ. என்ன இது இருந்துச்சுன்னா தான் 2 ஃபேஸ் இருந்துச்சுன்னா மோட்ரு போட்டிங்கன்னா காணாமல் போயிடும் மோட்ரு. என்ன கொஞ்சம் நேரத்தில் பஸ்பம் ஆயிரும், காயில் ஒரு கரிஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருகின ஸ்மெல்லு வருது. ஏன் அந்த கருகின ஸ்மெல்லு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆம்ப்ஸ் சாக்கெட்டில் கொண்டு போய் 5 ஆம்ப்ஸு போய் சொருகிறோம், நம்ம உடம்பை வருத்துகிறோம். அப்போது இதுக்கும் அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். நான் இந்த அளவுக்கு வருத்த சொல்லி உனக்கு சொன்னேன்னா, இல்லை என் மேலே நிறைய கடமைகள் இருந்துச்சு.